ஓம் ஓம் சாந்தி. இன்று ஜனவரி 8ஆம் நாள். 7 நாட்களின் தவம் முடிவடைந்தது. இன்றைய நாள் நமது சார்ட்டை சோதனை செய்வோம். நமது தவம் எவ்வாறு இருந்தது? இந்த 7 நாட்கள் சாதாரணமாக கழிந்துவிடவில்லை தானே? பாபாவுடைய ஸ்ரீமத் படி நமது தவத்தில் நாம் முன்னேறி இருக்கிறோமா, அல்லது சகஜமாக வாழ்க்கையை கழித்தோமா? தவம் என்பது மிக பெரியதொரு விஷயமாகும். யார் தவம் செய்கிறார்களோ அவர்களது பிரச்சனைகள் அமைதியாகிவிடுகின்றன. அவர்களது மனநிலை பக்குவப்படுகிறது. அவர்களது மனோபலம் அதிகரித்து விடுகிறது. மேலும் அவர்கள் பாபாவினுடைய சேவையிலும் முக்கியமான பங்கு ஆற்ற முடிகிறது. பகவானுடைய குழந்தைகளே தபஸ்விகளாக ஆகவில்லை என்றால் வேறு யார்தான் ஆக முடியும்? யாரிடம் சகஜமான ஞானம் இருக்கிறது, அனைத்து இரகசியங்களையும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், யோகத்தின் சரளமான விதிமுறைகளை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள், அப்படிப்பட்டவர்களே தபஸ்விகளாக ஆகவில்லை என்றால் வேறு யார்தான் ஆக முடியும்? நினைவில் கொள்வோம், எங்கே தியாகம் இருக்குமோ அங்குதான் தவம் இருக்க முடியும். மேலும் இன்று நாம் முக்கியமான ரூபத்தில் கடந்த காலத்தின் விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம். கடந்த காலத்தை முற்றிலுமாக மறந்துவிடுவோம். அதாவது பழைய காலத்தின் கடுமையான நிகழ்வுகள் மற்றும் பழைய சம்ஸ்காரங்கள் அவை முந்தைய பிறவியினுடைய விஷயங்களை போன்று ஆகிவிட வேண்டும். இப்போது நமக்கு புது பிறவி கிடைத்து விட்டது. அவை எல்லாம் முடிவடைந்து விட்டன. ஏனென்றால் எந்த மனிதர்கள் பழைய விஷயங்களையே பிடித்து கொண்டிருப்பார்களோ, யாரால் அவற்றிலிருந்து விடுபட முடிவதில்லையோ, பழைய விஷயங்களை நினைவு செய்து தற்காலத்தின் சுகத்தை யார் இழந்து விடுகிறார்களோ, கடந்த காலத்தின் விஷயங்களை பொறுத்தே தனது மனப்பாங்கை யார் அமைத்து கொள்கிறார்களோ, அவர்கள் உண்மையிலேயே வீணான எண்ணங்களின் வேட்டை பொருளாக ஆகிவிடுகிறார்கள். மேலும் அவர்கள் ஒருபோதும் அழகான எண்ணங்களின் ஆனந்தத்தினை அடைய முடிவதில்லை. பாபா நமக்கு நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு ஸ்ரீமத் கொடுத்திருக்கிறார். குழந்தைகளே, குறைவாக யோசியுங்கள் என்கிறார். நாம் எண்ணங்களில் சிக்கனத்தை கொண்டு வர வேண்டும். அப்போது கர்மங்கள் சிறந்தவையாக நடைபெறும். மாறாக எண்ணங்கள் அதிகமாக இருக்குமானால் கர்மத்தின் களத்தில் கூட மிகுந்த கடினத்தன்மை அனுபவமாகும். குறைந்த செலவில் நிறைந்த லாபம் அடையக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும். நாம் முதலில் எண்ணங்களில் சிக்கனத்தை கடைபிடிப்போம். கடந்த காலத்தின் கடுமையான ஞாபகங்களை சுடுகாட்டில் புதைத்து விடுவோம். இப்போது அவை அவசியமானவை அல்ல. அவை முடிவடைந்து விட்டன என்பதை புரிந்து கொள்வோம். எனவே வாருங்கள், உயர்ந்த தவத்தின் ஆனந்தத்தினை அடைவோம். பிரபுவினை சந்திப்பதற்கான உண்மையான சுகத்தை அடைவோம். பிரபுவுடனான இந்த சந்திப்பு அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. பிரபுவுடனான இந்த சந்திப்பினால் ஜென்ம ஜென்மங்களுடைய நமது கஷ்டங்கள் அழிந்து விடுகின்றன. யோசித்து பார்ப்போம், யாரை சந்திப்பதற்காக நாம் காத்து கிடந்தோமோ அவரோடு சதா காலம் இருப்பதற்கான உரிமை நமக்கு கிடைத்துவிட்டது. இந்த அதிகாரத்தினை, இந்த உரிமையை நாம் முழுவதுமாக பயன்படுத்துகிறோமா, அல்லது நாம் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? சங்கமயுகத்தின் இந்த விலை மதிக்க முடியாத கணங்கள் வீணான விஷயங்களில் விரயமாகிவிடக்கூடாது. ஏனென்றால் எங்கே வீணான விஷயங்கள் இருக்குமோ அங்கே தந்தை இருப்பதில்லை. எனவே இன்று நாம் ஆழமான தவத்தின் சுகத்தினை பெறுவோம். மேலும் ஓர் அழகான மனதை கவரக்கூடிய பயிற்சி செய்வோம். எனது இடதுபுறத்தில் மேலே பிரம்மா என்னும் தாய் இருக்கிறார். அவரை கவனமாக பார்ப்போம். அவர் நமது தாய் ஆவார். தாயின் மடியில் மிகுந்த குளுமை இருக்கிறது. அன்பு நிறைந்த தாயின் தீண்டல் நமது துக்கங்களை அழித்து விடுகிறது. பாபாவின் நெற்றியிலிருந்து குளுமையான அதிர்வலைகள் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. மறுபுறம் மேலே பார்ப்போம். வலது பக்கத்தில்
ஞான சூரியன் சிவதந்தை இருக்கிறார், ஜொலித்து கொண்டிருக்கிறார். யார் சர்வசக்திவானோ அவரது சக்திகளின் கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. பிறகு மீண்டும் இடதுபுறம் திரும்பி பிரம்மா பாபாவிடமிருந்து குளிர்ந்த அன்பின் அதிர்வலைகளை பெற்றுக்கொள்வோம். பிறகு சிவதந்தையிடமிருந்து சக்திகளின் கிரணங்களை பெற்றுக்கொள்வோம். இவ்வாறு யோகத்தினை மன மகிழ்ச்சிக்கான விஷயமாக மாற்றுவோம். ஓம் சாந்தி.